இந்தியா ஆன் பைக் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி 11 நாள் ஆச்சு. அண்ட் இப்போ இன்னைக்கு சோன்மார்கில் இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் கேம்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் டுடே இட்ஸ் டைம் டு என்டர் லடாக். வீட்டில் சாப்பிட்டதட்ட கூட கழுவாதனால இந்த ஆறில் காலையில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். அதுவும் 6 டிகிரி குளிரில். ஃபன்னி லைஃப். கையே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் கோல்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருப்பனோ அதுக்கு ஆப்போசிட்டாக மிஸ்டர் வெஞ்சன்ஸ் சேடாக லேசியாக இருப்பான். இன்றைக்கி அவன் ஸ்டார்ட் ஆவான்னு வேறு எனக்கு இன்னொரு பக்கம் பயம். லவ் தி மொமெண்ட் ஆஃப் தி டே. பைக் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். வெல் இட்ஸ் நாட் தேட் பேட். அவ்வளோவா குளிர்ல ஈவன் ஃபாஸ்ட் கூட ஆகலை. பார்ப்போம், ஆகிடும் மோஸ்ட்லி. அதிசயமாக ஸ்விட்சை தட்டின ஃபஸ்ட்டு டைமே ஸ்டார்ட் ஆகிட்டான். மிஸ்டர் வெஞ்சன்ஸை வார்ம் அப் பண்ணுற கேப்பில் நானும் அப்படியே எக்ஸாஸ்ட் பக்கத்தில் நின்று வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பெட்டில் செட் பண்ணிட்டு வாங்க வேண்டியது டுவர்ட்ஸ் கிளாஸ். வந்து நேற்று நைட் கேம்ப் ஃபயர் பண்ண இடத்த சுற்றி இருந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டென்ட் உள்ள போயிட்டு சேடல் பேக்கில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டு இருந்தேன். அப்போது ஷைலேந்தர் ப்ரோ அவரும் லடாக் தான் போகிறோம், ஸோ ஒன்றா போகலாம் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு. இந்த வெதர் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அ ரைடுன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். பட் நாங்கள் பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வெதர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஸ்னோ போயிட்டுருக்கு. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஸோ இப்போ நம்ம ஜொசிலா பாஸ் போயிட்டுருக்கோம். இந்த ராக் ஃபார்மேஷன்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் தான்ப்பா. ரொம்ப நேரோவான கர்வ்ஸ்னால ட்ரக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. செமையாக இருக்குது. இங்கே ஏன் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்கன்னா, இந்த ரோடு தான் டயர்ஸ்க்கு நல்லா க்ரிப் கொடுக்கும். ஜொசிலா பாஸ் தான் இந்த ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் ஹை மவுண்டன் பாஸ். இந்த ஜொசிலா பாஸ் தான் காஷ்மீரையும் லடாக்கையும் கனெக்ட் பண்ணுது. ரைட் சைடில் பாட்டமில் ஸ்பிளிட் அண்ட் லெஃப்ட் சைடில் ராக் ஃபால் ஜோன். இதுக்கு நடுவில் தான் நம்ம வண்டியை ஓட்டணும். இந்த டிசம்பர் 5th இருந்து மட்டும் இங்கே 11 பேர் இறந்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மவுண்டன் பாசஸ் இன் த வேர்ல்டு. ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃபா? ரைட்டா? டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா அவ்வளோதான் முழுருக்கு. ஐயோ, டயர் ஃபுல்லாக சீராகுது. நீ பார்த்து ஜாக்கிரதை தான் போகணும். குட் ரைஸ். பா தான் நன்றி. என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குதா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே இருக்கிற குதிரைலாம். ப்ரோ நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு வந்துடும். हाँ मैं अच्छा लगता है आपको बातें? कितना अच्छा लगता है आपको बातें? नाइस, वेरी क्यूट, क्यूट पप्पी, वेरी क्यूट. बाय जी. ஃபைனலி ஜொசிலா பாஸ் ஏகேஏ த கேட்வே டு லடாக் வந்து சேர்ந்தோம். இப்போ அஃபிஷியலி லடாக் என்ட்ரு ஆகிட்டேன். இனிமே ஃபன்னு தான். इस साइड में भी देखने के लिए अच्छा है. செமையாக இருக்குது பாருங்கப்பா ஜொசிலா பாஸ். நீங்கள் இங்கேருந்து பின்னாடி போனீங்கன்னா ஸ்ரீநகர், ஃப்ரண்டில் போனீங்கன்னா லே.
எல்லாம் செட் ஆகிடுச்சு. கிளம்பிட்டே இருக்கு அந்த டாம். கைஸ் பெட்ரோல் வேறு 61 கிலோமீட்டர் தான் போகணும்னு வந்திருக்கு. 50 கிலோமீட்டரில் ஒரு ஃபியூல் ஸ்டாப் இருக்குதுன்னாங்க. பார்ப்போம் எங்கே இருக்குதுன்ட்டு. இப்போ தான் எல்லாம் செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா லோ ஃபியூல் லைட் ஆன் ஆகிருக்கு. லடாக் என்ட்ரான சந்தோஷத்தில் நான் எதையுமே கவனிக்கல. இந்த ஃபியூல் இண்டிகேட்டர் வேறு கோளாறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வண்டி மலைக்கு மேலே கீழே இறங்குறதுனால சரியாக ஒர்க் ஆகலை. எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு வேறு ஒழுங்காக காமிக்க மாட்டேங்குது. 2 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன், அதுக்குள்ளே 60லேருந்து 50 கிலோமீட்டர் தான் போகும்னு சொல்லுது. ஷைலேந்திர ப்ரோக்கு கால் பண்ணால் இந்த டப்பா ஏர்டெல் சிம்மில் நெட்வொர்க் இல்லை. லடாக் என்ட்ரான ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு சம்பவம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஜுஜிலா ப்ளஸ் கிராஸ் பண்ணிட்டு இப்போ ட்ராஸ் போயிடுவோம். எப்படியும் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 hour இல்லை ட்ராஸ் போயிடுவோம். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் தான் பைக் போகும் அப்படின்னு காமிக்குது. பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பைக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. கார்கிலுக்கு ஃபஸ்ட்டு போகலாமா இல்லை ட்ராஸுக்கு ஃபஸ்ட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பெட்ரோல் பங்குக்கு ஃபஸ்ட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. இந்த டவர் இல்லாமல் பெட்ரோல் பங்க் எவ்வளோ தூரம்னு கூட மேப்பில் பார்க்க முடியல. ஆனால் என்ன ஆனாலும் ஃபன் பண்ணுறதை மட்டும் விடவே கூடாது. இன்னும் 55 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் பைக் போகும்னு காமிக்குது. போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்ட்டு. पेट्रोल पंप कितना दूर है यहाँ से? पेट्रोल पंप यहाँ से होगा कोई 5-6 किलोमीटर है. 6 किलोमीटर. 6 किलोमीटर. 6 से कम नहीं होगा. कम. ठीक, थैंक्स. அந்த தாத்தா சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு பார்த்தேன். இங்கேருந்து ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் பைக் வந்து எனக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் வரும்னு காமிச்சிருக்கு. ஸோ ட்ராஸ் வரைக்கும் வருமானு தெரில, போய் பார்ப்போம். இல்லை போகிற வழி ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா ஓகே, வண்டி நின்றுச்சுன்னா அவ்வளோதான் காலி. ட்ராஸ் போகிறோம், தெறிக்க விட்டுறோம். அது வரைக்கும் வண்டி போகுமான்னு தெரில, பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. 8 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க. பைக்கர்ஸே யாருமே இல்லை, இவங்களாம் லோக்கல்ஸ் தான். இவங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக பெட்ரோல் என்னது ஏர் பம்ப்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நான் எப்போவுமே பைக்கில் வந்து ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் பாக்ஸ் வச்சுருப்பேன். அதையும் நான் வாங்கலை இந்த வாட்டி. சரி எவ்வளோ தூரம் போவோன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு போய் சேர்ந்துருவோம். ரோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரோடு கொஞ்சம் கராப் ஆச்சுன்னா, ரோடு கொஞ்சம் மேடுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல ரோடு போடுறாங்க பார்த்தீங்களா, வேற இல்லை. அதுவும் பெயிண்ட் அடிக்கிறாரு அந்த சைடில். 8 கிலோமீட்டரில் பெட்ரோல் பம்புன்னாங்க. பெட்ரோல் பம்புக்கு ஐ திங்க் தட்ஸ் அ பெட்ரோல் பம்ப். பெட்ரோல் பங்க் தான் அது. ஆமாம் வேற மாதிரி. அப்பாடா, ஐயோ பெட்ரோல் பம்ப்பு 100 மீட்ரு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் கதை காலி. இந்த பாலைவனத்தில் நான் எங்கே வண்டியை தள்ளின்னு இருப்பேன்? ஏய் ஊர் பச்சை. हाँ आपका? नहीं फोटो मैं सोचा आप अभी गया वहाँ पे. आपका ही वेट कर रहा था सर. वेट किया आप हो? कितना कर दो सर इसमें? भैया
सिर्फ RRR ये मत डाल दिए, ठीक है? ज्वाइन किया भैया, थैंक यू भैया. हाँ बस 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 बस. இப்போ இங்கே கூட 106 ரூபா தான் பெட்ரோலு, நம்ம வர்ற வழியில் 100. फक. अरे यार भैया थोड़ा हॉटस्पॉट ऑन कर दिए. यहाँ पे ये वाला आई लव लद्दाख वाला. हाँ. लद्दाख 1 2 3 पासपोर्ट आएगा इसका. ஓகே தேங்க்யூ. ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு நம்மளுக்கு இப்போ பெட்ரோல் பங்க்கில். அவர் பற்றி ஒரு நல்ல மனுஷன், சப்ஸ்கிரைப் பண்ணார், வைஃபை கொடுத்தாரு. சரி ஐ டோல்ட் லைக் மவுண்டன் பீப்புள்ஸ் ஆர் ஆசம் மேன். அவர் அந்த ஒரு சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த முகத்தில், அதுதான் வேறு லெவல் இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட சொல்ல போனால். ஆஃப்டர் விஸ்கி டிரைவிங் ரிஸ்கி, வேறு லெவல். ஸோ இதுதான் டிராஸ், செகண்ட் மோஸ்ட் இன்ஹாபிட்டட் பிளேஸ் இன் த வேர்ல்ட். ना व्यू पारुंग, खूबसूरत है, ज़बरदस्त व्यू है भाई, ज़बरदस्त व्यू है. சரி இப்போ ட்ராஸில் தாங்கல, ஏன்னா ட்ராஸில் பார்த்தீங்கன்னா 4 டிகிரி வரைக்கும் தான் போகுது, கார்கில்ல 8 டிகிரி வரைக்கும் போகுது. ஸோ பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஏரியாவும் கவர் பண்ண மாதிரி ஆகிருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. இன்னும் கார்கிலுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா கார்கில் போகிறது கரெக்டாக வர மாதிரி தெரிஞ்சிச்சு. அவங்களும் கார்கில் போகலாம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இப்போ கார்கில் போயிட்டுருக்கோம். ட்ராஸ்லேருந்து அப்படியே நீங்கள் அந்த வியூ இருக்குது பார்த்தீங்களா, என்னமோ நம்ம வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்போ ஏற்பட்ட ஃபீல், செம்ம லொக்கேஷன், சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து எதை கேமராவில் காமிக்கிறது, எதை கேமராவில் காமிக்க வேணான்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக செம்ம குளிர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் 12 degrees தான் இருக்குது. ஆனால் காற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. बंद हो गया वीडियो. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அப்படி தான் வந்தோம், நாங்கள் மாட்டி வந்து அவ்வளோதான் போகலாம். ஹலோ நாட்டில் விட திடீர்னு கிளைமேட் மாறிடுச்சு. காற்று அடிக்குது, லைட்டாக மழை பெய்யுற மாதிரி இருக்குது. இப்போ என்ன இந்த பக்கமும் மழை பெய்யுது, குட்னஸ் வேறு லெவல். ஷைலேந்தரும் ஷொய்பும் லே வரைக்கும் போகிறோம். நாங்கள் இங்கேருந்து லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் போனோம்னாக்கா நைட் 10 o'clock தான் போய் ரீச் ஆகும். நான் ஆக்சுவலி 1 o'clock ரூம் எடுத்துடணும்னு பார்த்தேன். பட் அப்படி இப்படி பரவாயில்ல, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போது கார்கில்ல போயிட்டு ரூம் எடுத்துருவேன். வா நாம இருக்குது பார்த்தீங்களா அந்த மலை. பாய் கிடோஸ், மென் ஆன் ரோட், சேவ் யுவர் செல்ஃப், நாட் டைம். டேம் பார்த்தீங்களா நான் சொன்னேன்னா. ஜபர்தஸ்த் லொக்கேஷன் ஹே பாய், ஜபர்தஸ்த் லொக்கேஷன். என் கை ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் இட்ஸ் மேனேஜபிள் ஃபார் 20 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு மேலே கஷ்டம்தான். அதுக்குள்ளே ட்ராஸ் எங்கே கார்கில் எவ்வளோ தூரம்னு தெரியல. ஐ திங்க் 15 or 20 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். இந்த சில்னஸில் எப்படி திங்க் வைக்க போகிறேன்னு தெரில. துவச்சிருக்கேன், பட் கொஞ்சம் கஷ்டம்தான், காயறது தான் காண்டாகும். அது நம்ம ஊர் ரோடு கூட இப்படி இருக்காது போட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக க்ரூஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறேன். அதுவும் லெஃப்டில் பாருங்களேன், லெஃப்டில் ஒரு அழகான ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. என்ன ரிவர்னு எனக்கு தெரியல. ரைட்டில் வந்து ராக் ஃபால்ஸ் நடுவில் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ இப்போ கார்கில் என்ட்ரி ஆகிட்டோம். கார்கிலுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 30 rupees per பைக். ஜபர்தஸ்த் லொக்கேஷன் ஹே பாய். யூ என்னையா ஊர் இது, இல்லை என்னையா ஊர் இது, சத்தியமா வேற லெவலு. ஃபூ
வேறு லெவலில் குளிர் எடுக்க ஆரம்பிச்சு, வளர்ந்துச்சு வேறு லெவலில் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, கையெல்லாம் நடுக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ரூம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறோம். பட் ஆனால் என்னால் இந்த இடத்துல நிற்காமல் இருக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வியூ. நான் நூடுல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நூடுல்ஸ் பேக்கெட்லாம் வாங்கினேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அந்த ரூமில் இருந்தாங்களா, அவங்ககிட்ட கேட்டாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, வந்து என் கூட சாப்பிடுங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சரி நாங்கள் சிக்கன் தான் செய்கிறோம், ரொட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு. சரி சாப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரக்கு இருந்துச்சு, சரக்கும் கொடுக்குறாங்க. ஸோ சரக்கும் சாப்பிட்டு சிக்கனும் கொடுத்துட்டு, என்ன மனுஷையா சீரியஸ்லி வேறு லெவலு அப்பா. அப்புறமா அவர் ஏதோ பேசியிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அப்புறம் ஜிம் போவீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாம், எப்படி தெரியும், இந்த பார்த்தேன் வரலாம் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். எப்படி ஃப்ளெக்ஸு. நைஸ்.